அப்பா வந்து ஆதித்த கரிகாலன்னு பேர் வைக்கணும்னு ஆசை அவருக்கு. ஆனால் இவங்க வந்து இந்த ஜாதகம் ஜோசியம்லாம் பார்ப்பாங்கல்ல, வீட்டில் அம்மா சைடில் கொஞ்சம் சாமி பக்தி. அவங்க வந்து புஷ்ஷுன்னு முடிகிற மாதிரி பேர் வைக்கணும், இஸ்ஸுன்னு முடிகிற பேர் வைக்கணும், அதை தால பேர் வைக்கணும், இந்த மாதிரிலாம் சொன்னோடனே அவங்க தினேஷ்னு பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் அப்படி நம்ம ஸ்கூல் படிக்கிறது காலேஜ் வரைக்கும் அதே பேரில் தான் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு இந்த தமிழ் தேசிய உணர்வு வரும்பொழுது நம்ம அப்பா ஒழுங்காக பேர் வச்சுருக்கலாம், நம்ம அம்மா உள்ள குறுக்கால பூந்து பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உணர்வு இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு. அப்புறம் திரும்ப வந்து அப்பாட்டே கேட்டேன், நான் வந்து தமிழில் பேரை இது பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா. முதல்ல ஏன் அந்த பேரை மாற்ற வேண்டிய சூழல் எனக்கு வந்துச்சுன்னா, தமிழ் தேசிய கருத்துக்கள் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அந்த தினேஷ்ங்கிற பேரில் தான் எழுதுனேன். அப்போ எழுதும்போது நமக்கே ஒரு நெடல் இருக்கும்ல, நம்ம இவ்வளோ பேசுகிறோம், கடைசியில் வந்துட்டு ஒரு சமஸ்கிருத சொல்ல வந்து நம்மளுடைய பேரில் தூக்கி சுமக்கிறது வந்து அது சரியாக இருக்காது, அதனால் அதை நம்ம மாற்றுறது தான் ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரத்தில் அப்போ அப்பா அம்மா வச்ச பேருங்கிற ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும். சரி, அதனால் அவங்களே திரும்ப பேர் வைக்க சொல்லிடுவோம் அப்படின்னு திரும்ப அப்பாக்கிட்டே வந்து ஃபோன் அடித்து எனக்கு தமிழில் நல்ல பேராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் பாரி சாலன் அப்படின்னு. அது கொஞ்சம் அந்த சாலன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு பயன்பாட்டில் இல்லாத ஒரு சொல். அது அப்புறம் அது என்னன்னா சாலச்சிறந்தவன் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து சாலன் அப்படிங்கிறது நெய்தல் நில தலைவன் அப்படிங்கிற பொருளும் வரும். ஸோ அதனால் பாரி வந்து உங்களுக்கு தெரியும் மன்னனோட பேர், அதோட சேர்த்து பாரி சாலன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன்.